पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 15வது சாப்டர். நேற்று 20 ஸ்லோகங்களும் பூர்த்தி பண்ணியிருக்கோம். இன்னையிலேருந்து ஒரு 3 நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்ப ஓவரால் ஒரு வியூ பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். தனித்தனியாக ஸ்லோகங்களை பார்த்ததுக்கு இல்லாமல் ஒரு 4 ஸ்லோகம் ஒரு 8 ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக நம்ம மனசுக்குள்ளார வந்துடும் என்ன சொல்ல வருது அப்படின்னு. இந்த 15வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது ஆச்சாரியர் பார்த்திங்கன்னா ஒரு பாஷ்யம் பண்ணும் போதே அவதாரிக்கா சொல்கிறார். இந்த கர்ம பலன் அப்படின்னு நம்ம எல்லாம் ஜீவர்கள் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் கர்மத்தை பண்ணுறாங்களோ அந்த கர்ம பலன் கூடவே பார்த்திங்கன்னா ஞானிகளோட ஞான பலன் மோட்சம். அப்போ கர்மிகளுக்கு பார்த்திங்கன்னா கர்ம பலனையும் ஞானிகளுக்கு மோட்ச பலனையும் பார்த்திங்கன்னா யாருக்கு அதீனமாக இருக்குது அப்படின்னா, யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா கர்மபல தாத்தா அப்படின்னு பகவானை சொல்கிறோம். இந்த கர்மபல தாத்தாவாக இருக்கிற பகவானை பார்த்திங்கன்னா டிபெண்ட் பண்ணி தான் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கிது. அதனால தான் பார்த்திங்கன்னா போன அத்தியாயம் பார்க்கும்போதே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சாரியார் 14th சாப்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு சாதனையை பார்த்திங்கன்னா 14th சாப்டரில் சொல்லும்போது 26வது ஸ்லோகத்தில் சொல்லும்போது சொன்னார், யோச்ச மாம் அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே ச குணான் ஏதான் அதீத்திய பிரம்மபூயாய கல்பதே அப்படின்னு பார்த்திங்கன்னா சமதீத்திய ஏதான் பிரம்மபூயாய கல்பதே. யார் பார்த்திங்கன்னா அவ்யபிச்சார பக்தியோடு பார்த்திங்கன்னா என்னை சேவிக்கின்றார்களோ பூஜிக்கின்றார்களோ அவர்கள் இந்த 3 குணங்களையும் கடந்து சென்று பிரம்மமாக ஆவதற்கு சாமர்த்தியம் உடையவர்கள் ஆகிறார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 14ல் 26வது ஸ்லோகம் பார்த்திங்கன்னா குணாதீதனாகிறதுக்கு பார்த்திங்கன்னா பக்தி யோகம்தான் ஒரே சாதனம் அப்படின்னு சொல்லியாச்சு. அவ்யபிச்சார பக்தி, மாறாத பக்தி, வேற எந்த விஷயத்திலையும் கவனம் போகாம சதா பார்த்திங்கன்னா ஈஸ்வரனோட சிந்தனத்திலேயே இருக்கிறது.
அப்படி சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ பீஜம் எது அப்படின்னா அந்த 26வது ஸ்லோகம், போன அத்தியாயத்தில் 26வது ஸ்லோகம் தான் இந்த 15வது அத்தியாயம். இந்த புருஷோத்தம யோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரபூதம், பீஜம் அப்படின்னு சொல்கிறோம். ஆச்சாரியர் அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட பாஷ்யத்தில் சொல்லும்போது சொல்கிறார், ஏன் பகவானை பக்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவானுக்கு அதீனமாக தான் வந்து அவரோட கண்ட்ரோலில் தான், அதீனம்னா கண்ட்ரோல், அவரோட கண்ட்ரோலில் தான் கர்மிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ம பலன் கிடைக்குது. ஞானத்தை அடைஞ்சாலும் ஞான பலனாக இருக்கக்கூடிய மோட்சமும் அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, அவர் தான் கொடுக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்தி யோகத்தினால யார் சேவிக்கிறாங்களோ அவங்களுக்கு மத் பிரசாதாத், என்னுடைய பிரசாதத்து மூலமாக, பகவானோட பிரசாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞான பிராப்தி கிரமேன. முதல்ல பக்தி வருது, பக்தியை வச்சுக்கிட்டு கர்மயோகத்தை பண்ணுறோம். மனசு சமநிலை வந்ததுக்கு பிறகு அதே பக்தி யோகத்தை வச்சுக்கிட்டு உபாசனான்னு சொல்லக்கூடிய மானச கர்மத்தை பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பகவானோட பிரசாதத்தினால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு குருநாதர் கிடைக்கிறார். அந்த பிரசாதத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெதுவாக பகவானோட தத்துவங்கள்லாம் புரிய ஆரம்பிக்குது, ஞானம் கிடைக்குது. அது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குணாதீத்தனா நம்ம ஆகிறோம். இதான் ஸ்டெப்ஸ். அப்போ பக்தி யோகத்தினால தான் பகவானோட பிரசாதத்து மூலமாக தான் ஞான பிராப்தி. ஞான பிராப்தி முடிஞ்சதுக்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சமானது வந்து பார்த்தீங்கன்னா குணாதீத்தனா அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சம் கிடைக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வச்சிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்தி யோகத்தை பிடிச்சி கர்மயோகம் பக்தி யோகம் மெதுவாக ஞான யோகத்துக்கு வரவங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே மோட்சத்தை அடையும் போது, இப்போ யாரெல்லாம் முந்தின ஜென்மங்களில் எல்லாத்தையும் கடந்து வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட தத்துவத்திலேயே சதா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அறிஞ்சு அதையே அனுஷ்டானத்தில் கொண்டு வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அதில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறவங்களோ அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்றதுல என்ன கேள்வி இருக்கு? கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15வது சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு பீஜத்தை சொல்லியாச்சு. அப்போ பகவான் மேலே பக்தி செலுத்தணும், இவ்வளோதான் விஷயம். பகவான் இடத்துல இப்போ நம்மெல்லாம் இருக்கோம். பகவான் இடத்துல இப்போ ரமண மகரிஷிலாம் வந்தார், நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா தத்துவ ஞானத்திலேயே நிஷ்டையில் உட்கார்ந்தார். அது நம்மளால் முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். பக்தி யோகத்திலிருந்து தான் மாறாத பக்தியை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உயரணும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா தத்துவத்தை சொல்கிறதுக்காக, ஆத்மாவோட தத்துவத்தை சொல்கிறதுக்காக இந்த 15வது அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுது. ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசனும் ஆச்சாரியார் சொல்கிறார், என்னன்னு கேட்டிங்கன்னா தத்திர தாவது விரக்ஷரூப கல்பனையா. இந்த சம்சாரத்தை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியம் நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல, இந்த சம்சாரம், இந்த மொத்த லோகம் சிருஷ்டி, இந்த சம்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போது ஒரு விரக்ஷரூப கல்பனா. இந்த அத்தியாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரச மரத்தோட கல்பனையை வந்து இந்த சம்சாரத்துக்கு சொல்லி, விரஷ்சனாத் விரக்ஷக அப்படின்னு ஒரு விற்பத்தி இருக்குது, ஒரு தாத்துவோட இது. வெட்டப்படுவதால் விரக்ஷம் அப்படின்னு அர்த்தம். வெட்டப்படுவதால் விரக்ஷம். அதே மாதிரி இந்த சம்சாரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் என்ற வாளால் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி தள்ளணும். அதனால இந்த சம்சாரமும் வந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கு சமமானது, வெட்டப்படக்கூடியது, ஞானத்தினால் வெட்டப்படக்கூடியது அப்படின்னு ஒரு விரக்ஷ கல்பனையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்சாரத்துக்கு சொல்றது மூலமா என்ன பண்ண போது ஆரம்பிக்கும் போதே விரக்ஷ கல்பனை ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு ஃபுல்லாக அதுதான் பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சாரியார் சொல்கிறாரு, வைராகிய ஹேத்தோஹோ. இந்த சம்சார விரக்ஷத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வைராக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகணும். இந்த சம்சாரத்தில் வைராக்கியம் உண்டாகணும். அந்த வர்ணனைகள் எல்லாம் சம்சாரத்தில் வைராக்கியம் உண்டாகிறதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் வைராக்கியம் உண்டாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரக்தஸ்யஹி சம்சாராத் பகவத் தத்துவ ஞானி அதிகாரோ ந அன்யதா அந்யஸ்யைதி. ரொம்ப அருமையாக சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, விரக்தனுக்கு மட்டும்தான் இந்த தத்துவத்தை ஞானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனுபூதி பண்ணுற விஷயத்தில் அதிகாரம் இருக்குது. படிக்கலாம், நிறைய பேர் படிச்சுக்கலாம், சப்தம் அர்த்தம் தெரிஞ்சிடும். பரோட்ச ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு 75% பரோட்ச ஞானம் ஒருத்தருக்கு உண்டாயிடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோக்ஷ அனுபூதி அப்படின்னு ஒரு விஞ்ஞானம் உண்டாகணும் அப்படின்னா, அனுபூதி உண்டாகணும் அப்படின்னா
100% வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் சொப்பனம் அப்படின்னு ஒருத்தர் எப்படி நம்ம காலையில் எந்திரிக்கிறோம், என்ன சொப்பனம் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம், ஈஸியாக சொல்கிறோம், நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன்ச்சு அப்படின்னு ரொம்ப உதாசீன பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இது மாதிரி ஒரு சொப்பனம் நடந்துச்சு. நிறைய பேர் சொப்பனத்தை வெளியில் சொல்கிறதே இல்லை. டெய்லி சொப்பனம் வந்து பார்க்குறோம், வாரத்துக்கு ஒரு நாள் 2 வாட்டியாவது 3 வாட்டியாவது வரும், இல்லை அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாருமா சொப்பனத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அந்த கேரக்டர்லாம் நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு வெளியில் வந்து பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ சொப்பனத்தில் என்ன கண்டமோ என்ன மாதிரி இருந்துச்சோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது சொப்பனம் அப்படின்ட்டு உதாசீனப்படுத்திட்டு போகிறோம். அதே மாதிரி இந்த சம்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பூரணமாக எவன் வந்து பார்த்தீங்கன்னா இது சொப்பனம் மாதிரின்னு விளக்குறானோ அந்த விரக்தனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தத்துவ ஞானத்தில் வந்து தத்துவ ஞானம்னா இந்த நான் பிரம்மமாக இருக்கேன் அப்படின்னு அறிஞ்சு குணாதீத்தன் ஆகிறதுக்கு அவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. அப்போ அனுபூதி வேணும் அப்படின்னா விரக்தனாகணும். எனக்கு அனுபூதி வேணா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமிக் நாலேஜ் எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்னா எதையுமே தியாகம் பண்ண வேணாம். ஆனால் வாஸ்தவத்தில் அந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஞானம் இல்லை. ஏன்னா ஞானம் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இது எல்லாம் பொய், இருக்கிறது ஒரே ஒரு பிரம்ம தத்துவம் மட்டும்தான் சத்தியம், அந்த பிரம்மம் நானா இருக்கேன், இவ்வளவுதான் விஷயம். இதுதான் ஞானம். திருஷ்யம் எல்லாம் பொய், திரஷ்டா மட்டும்தான் சத்தியம். இந்த ஞானம் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா தான் அவர் தான் ஞானி. மற்றபடி வேற எந்த ஞானமும் ஞானம் இல்லவே இல்லை. அப்போ ஒருத்தருக்கு வந்து இது திருஷ்யம், இது நான் இல்லை, இந்த ஜெகத்து உண்மை இல்லை, சினிமா மாதிரின்னு தெரிஞ்சிச்சுன்னா வாஸ்தவ ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகவே என்ன ஆயிடும்னா வைராக்கியம் வந்துடும். உங்களுக்கு இயல்பாகவே வைராக்கியம் வந்துடும். அப்போ வைராக்கியம் வரத்துக்காகத்தான் இங்கே 15வது சாப்டரில் முதல் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா விரக்ஷ கல்பனை, சம்சாரத்தை வந்து விரக்ஷ கல்பனை, சம்சார விரக்ஷ கல்பனை செய்யப்படுது. இதில் முதல் ஸ்லோகம் பகவானே ஆரம்பிக்கிறார். அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டிருக்கணும். என்ன கேள்வி கேட்டிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த ஆத்ம தத்துவத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். அர்ஜுனன் கேட்கலனா கூட வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர்களோட கருணை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அக்கேஷன் யாரோ வந்தாங்கன்னா நாங்களும் அதே மாதிரி தான் பண்ணுறோம். எதிர்க்க இருக்கவங்க கேள்வி கேட்குறாங்களோ இல்லையோ, நான் எனக்கு லைட்டாக ஏதாவது ஒரு கிரிப்பு கிடச்சா நான் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுடுவேன் வேதாந்தம், யார் வந்தாலும். அதே மாதிரி கிருஷ்ணரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அர்ஜுனன் மௌனமாக உட்கார்ந்துருக்கானே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, இவரே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஊர்த்வமூலமதசாக்கம் அஸ்வத்தம் பிராகுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத ச வேதவித். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஊர்த்வமூலமதசாக்கம் அஸ்வத்தம் பிராகுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத ச வேதவித். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பித்தார். இதை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தத்துவத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எப்பவுமே தத்துவ சிந்தனம் வந்து கண்டிப்பாக தெரியணும், இல்லைன்னா வைராக்கியம் வராது. தத்துவத்தை ஆரம்பிக்கும் போதே சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா, பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார், இந்த சம்சாரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரச மரம். அரச மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்தில் அஸ்வத்த விருட்சம்னு பேர். இந்த சம்சார விருட்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஊர்துவ மூலம். எப்பவுமே மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வரும், வேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், மரம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி வளரும். இதே தத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், மாற்றி போடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரத்தோட உச்சி வந்து மேல் நோக்கி தானே இருக்குது, நமக்கு வேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, மரம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 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 வளர்ந்து மேலே இருக்குது. இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷனில் என்ன இருக்குது அப்படின்னா உச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இல்லை, மரத்தோட உச்சி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷனோட எண்டு எங்கே இருக்குன்னா அத்தல வித்தல சுத்தல பாதாள தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தால அப்படின்னு பாத்தாளம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு டிப்பு. அப்போ மரத்தை திருப்பி போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஒரு மரத்தை வந்து தலைகீழாக பார்த்தா என்னவோ அதுதான். மேலே இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர், ஏன்னா அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் இங்கே கல்பனா பண்ணும்போதே ஊர்துவ மூலக அப்படின்னு சொல்லுது. மூலம்னா மூல வேர். மூல வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊர்துவம் மேலே இருக்குது, மேல் நோக்கி இருக்குது, மேலே இருக்குது. கீழ் நோக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்கைகள் இருக்குது, கிளைகள் எல்லாம் மரத்தோட அடிமரமாக இருக்கட்டும், ட்ரங்க்கு நம்ம சொல்கிற அடிமரமாக இருக்கட்டும்,
அதில் இருக்கக்கூடிய கிளைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் கீழ்நோக்குனதாக இருக்கு. அதஷாக்கம், மேலே வேறு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளைகளோடு அந்த மரம் கீழ் நோக்கி வருது. இதை வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தம் பிராகுரவ்யம், ரிஷிமார்கள் என்ன பண்றாங்க, இந்த சம்சார விருட்சத்தை அஸ்வத்தம் விருட்சம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அரச மரம் அப்படின்னு சொல்கிறார்கள், கல்பனா பண்றாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் என்ன சுவாமி அப்படின்னா சந்தாம்சி யஸ்ய பர்ணானி, இந்த மரத்துல வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் எல்லாம் வேத மந்திரங்கள் இருக்கு. அனந்தோவை வேதாகா, வேத மந்திரங்கள் அனந்தம். இலையை எண்ண முடியுமா அப்படின்னு கேட்டினா இலையை எண்ண முடியாது. அதே மாதிரி வேத மந்திரங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் பண்ண முடியாது. அன்லிமிட்டாக இருக்கக்கூடிய வேத மந்திரங்கள் தான் இந்த சம்சார விருட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இலைகள். இந்த விதமாக வந்து பார்த்தீங்கன்னா யகா தம் வேத, இந்த விதமாக இந்த சம்சார விருட்சத்தை ஒருத்தன் வந்து எவன் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா மூலவேரோடு இந்த சம்சார விருட்சத்தை அங்கம் அங்கமாக ஒருத்தன் அறிகின்றானோ, உள்ளது உள்ளபடி, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ச வேதவித்து, அவன்தான் வேதத்தை அறிந்தவன். அப்போ இந்த சம்சார விருட்சம் ஒருத்தருக்கு தெரியல அப்படின்னா, நம்ம கணபாட்டம் படிச்சிருந்தாலும் சரி, திரிவேதம் 3 வேதங்களை படிச்சிருந்தாலும் சரி, இந்த சம்சார கல்பனை தெரியல அப்படின்னா அவன் வேதத்தை படித்தவன் இல்லை. ரொம்ப கிளியரா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வர்ணனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வர்ணனையா இருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்கு, வேர் வந்து மேலே இருக்கு, கிளைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி இருக்கு, இலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேத மந்திரங்கள் தான் இலைகள், இவ்வளவுதான். மரம் என்ன மரம், அஸ்வத்த மரம், அரச மரம், இவ்வளவுதான் இருக்கு. 4 விஷயங்கள் இருக்கு. மேலே வேறு, அப்புறம் வந்து கீழ் நோக்கி கிளைகள், இந்த மரத்துக்கு பேரு அஸ்வத்தம்னு பேரு, இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா வேத மந்திரங்கள் 4 இருக்கு. வேற விஷயங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகா வந்து வர்ணனையை ஆரம்பிக்கிறார். வர்ணனை ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா புராணத்திலிருந்து எடுத்து வர்ணனையை சொல்றார். ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணணும், 13வது சாப்டர்ல நம்ம என்ன தத்துவத்தோட விசாரம் என்ன பார்த்தோமோ 24 தத்துவங்கள் பார்த்துருக்கோம். என்ன தத்துவங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்த பிரம்மம். இந்த சுத்த பிரம்மம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வேறா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது அவரோட அபின்ன சக்தியா இருக்கிற மாயா. அந்த மாயாவுக்கு பேர் அவ்வியக்தம்னு பேர். முதல் தத்துவம் அவ்வியக்தம். அவ்வியக்தத்திலிருந்து எது உண்டாச்சு அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம். 6-7 ஸ்லோகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா 13வது சாப்டர்ல 6-7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தத்துவத்தை சொல்ல ஆரம்பிச்சது. 24 தத்துவங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போதே அவ்வியக்தம் அப்படின்னா மாயா, அதுல இருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னா முதல் தத்துவம் புத்தின்னு சொல்லக்கூடிய மகத்து, 2வது தத்துவம் அகங்காரம், 3வது வந்து பார்த்தீங்க பஞ்ச தன்மாத்திரைகள் உண்டாச்சு. அப்ப அவ்வியக்தத்திலிருந்து மகத்தின்ற புத்தி தத்துவம், அகங்கார தத்துவம், பஞ்ச தன்மாத்திரைகள். அப்ப மொத்தம் வந்து அவ்வியக்தத்தோடு சேர்த்து 8 தத்துவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ். இதுக்கு பேர் அபரா பிரகிருதி அப்படின்னு பேர். அதுல இருந்து என்னெல்லாம் உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சமகா பூதங்கள், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், ஒரு மனசு அப்படின்னு 16 தத்துவங்கள் உண்டாச்சு. 8ம் 16ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 தத்துவங்கள். அப்ப இந்த 24 தத்துவங்கள் தான் இந்த மொத்த கிரியேஷனும். இதுல அவ்வியக்தம்ன்றது என்ன அப்படின்னு கேட்கும்போது, அவ்வியக்தம்ன்றதுக்கு அர்த்தம் சுத்த பிரம்மமும் மாயையும் சேர்ந்த தத்துவத்துக்கு பேரு ஈஸ்வரன் அப்படின்னு பேர். இந்த ஜகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணகர்த்தா அப்படின்னு நம்ம சொல்றோம். வெறும் மாயை வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே படைக்காது. அப்ப எங்கெல்லாம் மாயை மாயைன்னு காரணமா சொல்றோமோ அதுக்கு பக்கத்துல என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு அதிஷ்டானமா இருக்கிற சைத்தன்யத்தையும் எடுத்துக்கணும், பிரம்மத்தையும் எடுத்துக்கணும். அப்ப பிரம்மம் பிளஸ் மாயா சேர்ந்தா ஈஸ்வரன். அதனால்தான் சொல்லுவோம் ஈஸ்வரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாயா சக்தியை உடையவர் ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் தான் காரணகர்த்தா. அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வியக்தம்னு சொல்லக்கூடிய அந்த பரமாத்மா தான் ஈஸ்வரனா இருந்துகிட்டு இந்த ஜெகத்தை படைக்கிறார். அதனால அவருக்கு என்ன பேரு, மூர்த்வ மூலம் அப்படின்னு பேர். மூல வேர் அவர் தான். அங்கிருந்து ஆரம்பிக்குது. அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல உங்களுக்கு ஸ்லோகம் கொடுத்துருக்கேன் பாருங்க, கரெக்டா ஒவ்வொரு ஸ்லோகமா பாஷ்யத்துல ஆச்சாரியார் கொடுத்துருக்கார். அவ்வியக்த மூல பிரபவஹா தஸ்ய ஏவ அனுக்கிரக உத்திதஹா. இந்த அவ்வியக்தம் சொல்லக்கூடியது தான் மூல வேர். அவ்வியக்தம்னா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்த பிரம்மத்தோட மாயா சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அவ்வியக்தம்.
ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு பேர் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பேஜில் வந்து அழகாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பேஜ் நம்பர் 18ல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பிடிஎஃப்ல வந்து பேஜ் நம்பர் 18ல் பார்த்தீங்கன்னா சுத்த பிரம்மம் ப்ளஸ் மாயையோட சேரும் போது அதுக்கு பேர் ஈஸ்வரன் பேர். அதுதான் அவ்வியக்தம் அப்படின்னு சொல்கிறோம். வெளிப்படாத தத்துவம். வேர் எப்பவுமே வெளியில் தெரியாது. வேர் பூமிக்குள்ளார இருக்கும். அதுதான் காரணம். அதே மாதிரி காரணம் வெளியில தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்வர தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வியக்த மூலகா தஸ்ய அவயவ அனுகிரக உத்தித்தக. அந்த அவ்வியக்தத்தோட அனுகிரகத்தினால நல்லா வேர் இருக்கணும்ல. வேர்க்கு செத்து போச்சு அப்படின்னா மரம் போயிடும், பட்டு போயிடும். அப்ப மரம் நல்லா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? வேர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த வேர்ன்னு சொல்லக்கூடிய மூல வேரா இருக்கக்கூடிய அந்த அவ்வியக்தத்தினால நல்லா அதோட அனுகிரகத்தினால நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உத்திதகா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மேலெழுந்து நிற்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது? புத்தி ஸ்கந்தமயஸ்ச. முதல்ல உண்டாகிறது எது? அவ்வியக்தத்துல இருந்து புத்தின்னு சொல்லக்கூடிய மகத்தத்துவம் உண்டாகுது. அதுதான் ட்ரங்க். மரத்தோட அடிமரம் நம்ம சொல்றோம் பாருங்களா, மூல மரம். அந்த மரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி தத்துவம். அப்ப அந்த புத்தி தத்துவம் எதோட அனுகிரகத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அவ்வியக்தத்தோட அனுகிரகத்தினால நல்லா திருடமா அந்த மெயின் ட்ரங்க் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்திரியாந்தர கோட்டரக. அந்த மரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடுகள் இருக்கு. பறவைகள் வாசம் பண்ணக்கூடிய கூடுகள் இருக்கு. அந்த கூடுகள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்கள். இந்திரியங்கள் தான் மரத்தில் இருக்கக்கூடிய நெஸ்ட். எல்லா கூடுகளும் ஒரு வர்ணனை பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து சொல்றாரு மகாபூதாதி விஷாகாஸ்ச. மகாபூத விஷாகாஸ்ச விஷயை பத்திரவான்ஸ்ததா. மகாபூதங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாக்கைகள், கிளைகள். மரத்தோட கிளைகள் எது அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். மெயின் ட்ரங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இருக்கிற மரம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி. அந்த புத்தியில் இருக்கக்கூடிய பஞ்சமகா தத்துவங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைகள். அந்த கிளைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இலைகள் இருக்கு பார்த்தீங்களா. அந்த இலைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரவான்ஸ் ததா விஷயை. விஷயங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரம் போன்ற விஷயங்களால் அந்த மரம் சூழ்ந்திருக்கு. அப்போ மந்திரத்தில் சொல்லும் போது வேத மந்திரங்கள் அப்படின்னு இலைகளை சொல்லிச்சு. இங்கே ஆச்சாரியார் புராணத்துல இருந்து சொல்லும்போது சொல்றார் விஷயங்கள் தான் இலைகள், பஞ்சபூத்தங்கள் தான் கிளைகள், புத்தி தத்துவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மரம். கூடவே தர்ம அதர்ம சுபுஷ்பஸ்ச. நம்ம பண்ற கர்மங்கள் இருக்கு பாருங்க, புண்ணியம் பாப்பம் தர்மம் அதர்மம்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோமே ஜீவர்கள். அந்த அந்த புண்ணிய பாப்பம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பங்கள், மரத்தில் இருக்கிற பூக்கள். அது மட்டும் இல்லாம பூக்கள் இருந்துச்சுனாவே பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆகி அது என்ன ஆகும்? கனியாகுமா? பழங்களாகும். காயாகி கனியாகும். எது கனி அப்படின்னா சுகதுக்கங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள். மரத்தில் இருக்கிற பழம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சுகதுக்கங்கள். கர்மம், கர்மத்தோட பலன்தான் சுகதுக்கம். அப்ப தெளிவா சொல்லியாச்சு. பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ற கர்மம், பூக்கள்ல இருந்து உண்டாகக்கூடிய காயும் கனிகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ம பலன்கள். இதுக்கப்புறம் ஆஜீவிய சர்வபூதானாம் பிரம்ம விருக்ஷ சனாதனக. இந்த மரம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் தேவன்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன்ல இருந்து சின்ன சின்ன எறும்புல இருந்து அல்ப ஜீவிகள் வரைக்கும் பூரணமா எல்லா ஜீவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வபூதானாம் பிரம்ம விருக்ஷ சனாதனக எல்லாம் வாசம் பண்ணக்கூடியதா இந்த விருட்சமானது இருக்கு. இந்த விருட்சத்துக்கு என்ன பேரு அப்படின்னா சம்சார விருட்சத்துக்கு பிரம்ம விருட்சக அப்படின்னு பேர். பிரம்ம விருட்சனா என்ன அர்த்தம்? இது மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம தத்துவத்துக்கு மேல கல்பிதம். எப்படி தங்கத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் எல்லாம் கல்பிதமா இருக்கோ அதே மாதிரி அந்த சுத்த பிரம்ம தத்துவத்துக்கு மேல மாயையினால இந்த சம்சார வனம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சம்சார விருட்சம் கல்பிதம். அது மட்டும் இல்லாம சொல்லுது ஏதத்து பிரம்ம வனம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. பிரம்ம விருட்சம்னு சொல்லலாம். இந்த ஜெகத்து வேற எதையும் யோசிக்காதீங்க, இந்த ஜெகத்து தான். இதுக்கு பேரு பிரம்ம விருட்சம்னு சொல்லலாம், இல்லைன்னா பிரம்ம வனம்னு சொல்லலாம்.
ஏன் பிரம்மவனம்னு சொல்றீங்க அப்படின்னா, இங்கதான் பிரம்மமானது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, பூஜிக்கப்படுறதா இருக்கு. வன பூஜாயம் அர்த்தம் எடுக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா பூஜிக்கப்படுறதா இருக்கு. பிரம்மம் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா மனுஷ ரூபத்துல, ஜீவராசிகள் ரூபத்துல உலாவிக்கிட்டு இருக்கு. அதனால இதுக்கு பேரு பிரம்மவனம்னு பேரு. பிரம்மாச்சரதி நித்தியசக, நித்தியமா இங்க வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸா இருக்கிற பிரம்மம் இந்த சம்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி திரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சதா எல்லா இடத்துலயும் பிரம்மத்தோட ஸ்புரணம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால இதுக்கு பேரு பிரம்மவனம் அப்படின்னு பேரு. சொன்னதுக்கு பிறகு வந்து ஆச்சாரியர் என்ன பண்றார், இது எல்லாம் பிரம்மவனம்னு சொல்லிட்டு ஏதத்து சித்துவாச்ச பித்துவாச்ச ஞானேன பரமாசினா, அருமையான ஸ்லோகத்தை சொல்றார் புராணத்துல இருந்து. ஏதத்து சித்துவாச்ச, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் திருஷ்யம், வேற எதுவுமே இல்லை. இந்த சம்சார விருட்சம் நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ்க்கு அந்நியமா இருக்கிறது தான் 24 தத்துவங்கள். மொத்த தத்துவம் எத்தனைன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், 25 தத்துவம். நான் அப்படின்ற கான்சியஸ்னஸை விட்டுட்டு மீதி இருக்கிற 24 தத்துவங்களும் எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா மாயையிலிருந்து ஆரம்பிச்சது. அப்ப மாயையிலிருந்து ஆரம்பிச்சது எல்லாமே என்னது, மாயை தானே. ஒரு மெஜிஷியன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கான். அந்த மெஜிஷியனுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா அவன்கிட்ட அபின்ன சக்தியா என்ன இருக்கு, மாயா இருக்கு. அந்த மாயையிலிருந்து அவன் என்ன பண்றான், ஆடியன்ஸ்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய கிரியேஷன் பண்றான். ஒரு புறாவை பறக்க விடுறான், என்னென்னவோ அவனுக்கு சக்தி சாமர்த்தியத்துக்கு ஏற்ற மாதிரி கிரியேஷன், விதவிதமான கிரியேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய மாயையினால உண்டானதால இருக்கிறதுனால, மாயையினால உண்டானதெல்லாம் மாயாமயம், பொய்யானது. யாரு சத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாயாவி மட்டும்தான் சத்தியம். மாயாவி அப்படியே இருக்கான், ஆனா அவனுடைய மாயா காட்சிகள் எல்லாம் அந்த ஷோ முடிஞ்சோன முடிஞ்சு போகுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற அந்த பிரம்ம தத்துவத்துக்கு அந்நியமா இருக்கிற 24 தத்துவங்களும் இந்த சம்சார விருட்சத்துல வர்றது. இது எல்லாம் மாயாமயம். இந்த மாயாமயம்னு என்ன பண்ணணும், ஏதத்து சித்துவாச்ச பித்துவாச்ச, இதை என்ன பண்ணணும், முதல்ல வெட்டணும். எதனால வெட்டணும், ஞானேன பரமாசினா, ஞானம் என்ற வாளால். ஞானம் எது, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது தான் ஞானம். இது பொய். இது வந்து பாத்தீங்கன்னா மாயா மரீச்சி. மரீச்சி உதக்கம்னா காணல் ஜலம், மாயா சொப்பனம், கந்தர்வ நகரம், இது மாதிரி பொய் அப்படின்னு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இத பொய் 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 பொய், இதான் ஞானம். யதார்த்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளதை வந்து பாத்தீங்கன்னா நான்ற பார்க்கிறவன் மட்டும் சத்தியம், அதுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் பொய். ஆத்மா சத்தியம் தது அந்நியத்து மித்தியா, இது எல்லாம் தோற்ற மாத்திரம் அப்படின்னு உங்களுக்கு உள்ளார நல்லா டிராப்பா இது வந்து உள்ளுக்குள்ளார புத்தி வரைக்கும் போகணும். நான் பார்க்கிற எந்த விஷயத்திலையும் சத்தியத்துவம் வந்துடக்கூடாது. இந்த ஞாபகம் நல்லா வரணும். இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், திரும்ப 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 பேசிக்கிட்டே இருக்கேன். எதை பார்த்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா பொய், தோற்றம், இது பொய், நான் பார்க்கிறேன், இது தோற்றம், இது தோற்றம், இது தோற்றம், எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சினிமா மாதிரி தான் இருக்கு அப்படின்னு இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஞானம்னா இதான் ஞானம். இந்த ஞானத்தினால தர்ஷ்டா திருஷ்யம், இந்த ஞானத்தினால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம அசினா, இதுதான் மேலான ஞானம் என்ற மேலான வாள். இதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஏதத்து சித்துவா, இந்த சம்சார விருட்சத்தை சித்துவா அப்படின்னா வெட்டி, பித்துவா அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா பிரித்து, என்கிட்ட இருந்து வெட்டி. இந்த தேகம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லை, இந்த தேகம் நான் இல்லை, இந்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் இல்லைன்னு என்கிட்ட இருந்து இதை எல்லாத்தையும் வெட்டி பிரித்து தூக்கி போட்டுட்டு ஏதஸ்ச ஆத்மரதி பிராப்பிய, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தான் தான் தான்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் ரம்மிக்கிறான் அப்படின்னா ஆத்மரதி. ஆத்மரத்தினா ஆத்மாலேயே ரமணம் பண்றவன், தான் தான்லயே வந்து பாத்தீங்கன்னா ரம்மிப்பவனாக பிராப்பிய, அது மாதிரி நிலையை அடைந்து, ஆத்மரதி நிலையை அடைந்து, தஸ்மாத் ந ஆவர்த்ததே புனக, அதிலிருந்து ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வருவதில்லை. அந்த பிரம்மமாவே இருந்து அவன் பிரம்மத்தையே அடைகின்றான், திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வருவதில்லை. ஏன் அப்படின்னா இதை ஞானத்தினால வெட்டி தான்கிட்ட இருந்து பிரிச்சு தூரமா போட்டான். தான்லயே எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டான். சொரூப அவஸ்தானம்னு பேரு, தான் மோக்ஷம் அப்படின்னு பேர்.
இதான் வந்து பார்த்தீங்கன்னா வர்ணனை செய்யப்பட்டிருக்கு. இந்த விதமா வர்ணனை பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்றார், 2வது ஸ்லோகத்தை கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். அதச்சோர்த்வம் பிரசுருதாஸ்தஸ்ய சாகா குண பிரவருத்தா விஷய பிரவாலாஹ அதஸ்ச மூலான்யனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே. அதச்சோர்த்வம் பிரசுருதாஸ்தஸ்ய சாகா குண பிரவருத்தா விஷய பிரவாலாஹ அதஸ்ச மூலான்யனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே. இந்த விருட்ச கல்பனையை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு அவயவங்களை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு கல்பனை செய்யப்படுது. இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கல்பனை வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் புராணத்திலிருந்து சொன்னார் சங்கர பாஷ்யத்தில் 4 ஸ்லோகங்கள் மூலமா. இங்கே கிருஷ்ணரே வந்து பார்த்தீங்கன்னா அவயவங்களை வேற ஒரு கல்பனா பண்ணுறார். கொண்டு கூட்டிய அர்த்தம் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம். என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சாஸ்திரத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பிரம்மசூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிர்ணயம் பண்ணுது என்னன்னு கேட்டிங்கன்னா சமன்வய அத்தியாயம் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கு. சமன்வய அத்தியாயம்னா என்ன அர்த்தம், ஒன்றுத்துல ஒரு அங்கம் சொல்லியிருக்கோம், இன்னொன்னுத்துல வேற ஒரு அங்கம் சொல்லியிருக்கோம், இன்னொரு இடத்துல வேற ஒரு அங்கம் சொல்லியிருக்கோம். ஒரு இடத்துல மட்டும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பூரணமான ஒரு ஃபார்ம் கிடைச்சிருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மந்திரங்களை பார்த்தீங்கன்னாலும் இந்த விருட்ச கல்பனை வந்து பார்த்தீங்கன்னா பூரணமா இருக்காது. அப்ப பூரணமான கல்பனை இல்லைன்னா எது ட்ரங்கு அப்படின்னு இல்லை. முதல் மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா அடிமரம் எதுன்னு சொல்லலை. கிளைகள் இல்லை. கிளைகள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மந்திரத்தில் இல்லை. இலைகள் மட்டும் சந்தாம்சி எஸ்ய பர்ணானி இலையில் இருக்கு, கிளைகள் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடை பற்றி பேசலை, அங்கே இருக்க ஜீவர்களை பற்றி பேசலை, நிறைய விஷயங்கள் விட்டு போயிருக்கு. பழம் இல்லை, புஷ்பம் இல்லை, இதெல்லாம் முதல் மந்திரத்தில் இல்லை. அப்போ ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இல்லையே அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு, புராணத்திலிருந்து ஸ்லோகங்களை எடுத்து இந்த வர்ணனையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழில் சொல்லும்போது கொண்டு கூட்டி பொருள் சொல்லுதல்னு சொல்லுவோம். எல்லா இடத்தையும் எடுத்து எடுத்து சொல்கிறது. இப்போ நான் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் பண்ணுறேன். கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரரும் கிருஷ்ணரும் அதுதான் பண்ணுவாங்க. சங்கரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே இருக்கிறத எடுத்து ஒரு விதமாக ஒரு 4 ஸ்லோகங்களில் சொன்னார். இதே மாதிரி திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பேர், சமன்வயம் செய்தல் அப்படின்னு பேர். சமன்வயம்னா பல இடங்கள்ல இருந்து எடுத்து ஈக்குவலாக ஒரே ஃபார்முக்கு கொண்டு வர்றது. அதில் இன்னொன்று ஒன்று இருக்குது, அவிரோத அத்தியாயம்னு பிரம்மசூத்திரத்தில் இன்னொரு அத்தியாயம் இருக்குது. விரோதம் இல்லாமல் சொல்லணும். நம்ம இஷ்டப்படி கல்பனையெல்லாம் பண்ண முடியாது, நமக்கா தேவையானது கல்பனையெல்லாம் பண்ண முடியாது. எந்த இடத்துலையும் விரோதம் சம்பவிக்காமல் அந்த சமன்வயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னு பிரம்மசூத்திரத்தில் நியமம். அதனால தான் சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேற வேற இடத்துல இருந்து கொண்டு வந்து சொல்கிறார். இதுக்கப்புறம் கிருஷ்ணரே என்ன பண்ணுறார், வேற ஒரு அவயவ கல்பனை பண்ணுறார். இந்த மரத்தில் இருக்கிற அவயவங்கள்லாம் என்னென்னலாம் இருக்கணும், அதஸ்ச ஊர்துவம் பிரசுர்தாஸ்தஸ்ய சாக்கா, இந்த மரத்தோட கிளைகள் இருக்கு பார்த்தீங்களா, தஸ்ய அப்படின்னா தஸ்ய சம்சார விருட்சஸ்ய, இந்த சம்சார விருட்சத்தோட கிளைகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலையும் கீழையும், அதகன கீழே, ஊர்துவம்னா மேலே, மேலையும் கீழையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசுருத்தாக நல்லா கிளைச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரவி இருக்கு, விஸ்தாரமாக அதனுடைய கிளைகள் மேலும் கீழுமா இருக்கு. அந்த கிளைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா குணப்பிரவிருத்தா விஷயப்பிரவாலா. எப்பவுமே ஒரு கிளை உண்டாகும் போது அந்த கிளையோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முளை விட்டுருக்கும், துளிர் அப்படின்னு சொல்லுவோம். மெதுவாக துளிர் வரும். அந்த துளிருக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா பிரபாலாகான்னு பேரு. எது பிரபாலா அப்படின்னா விஷயங்கள் தான், குணத்திலிருந்து உண்டான விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குணப்பிரபாலான்னு பேரு, விஷயப்பிரபாலான்னு பேரு. விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா துளிர்கள் மரத்தில். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், மேலையும் கீழையும் நல்லா விரிவடைந்த கிளைகள். அந்த கிளைகள் வந்து பார்த்தீங்கன்னா குணப்பிரவிருத்தான என்ன அர்த்தம், 3 குணங்களால் அந்த கிளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்து இருக்கு, விரிவடைஞ்சு வளர்ந்து இருக்கு 3 குணங்களால். அந்த கிளைகளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகின்ற துளிர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷயங்கள். அதஸ்ச மூலான் அனுசந்ததானி,
அது மட்டும் இல்லை, இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூலத்தோடது எது வரைக்கும் பரவி இருக்குன்னா எல்லா இடத்துலையும் அதஸ்ச மூலான் மூலாணி மூலாணி அப்படின்னா மேலும் கீழும் அதஸ்சன் இருக்கு. மேலும் கீழுமாக மூல வேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக பரவி இருக்கு. அவ்வியக்தம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் சிருஷ்டி ஃபுல்லாக அவ்வியக்தம் வியாபிச்சிருக்கு. ஒரு வேர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வேர் அடியில் இருந்தாலும் கூட அதோட தன்மை வந்து பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாக வியாபிச்சிருக்கும். வேர்ல இருந்து தான் எல்லாம் கிடைக்கிது மரத்தோட ஒவ்வொருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த சம்சாரமும் அந்த அவ்வியக்தம் சொல்லக்கூடியதால வியாபிக்கப்பட்டிருக்கு. ஆமாம் ஆமாம். மேலே இருக்கிற இலையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் விழுவும், கீழே வேரில் தான் விழுவும், வேருக்கு போய் சேர்ந்துடும். எல்லாம் லயத்தை அடையிறது வந்து வேர்லேயே தான் லயத்தை அடையுது. வேரோட சாமர்த்தியம் தான் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. நீங்கள் இங்கே தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, வேருக்கு தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, உரம் வச்சிங்க அப்படின்னா அது ஒவ்வொரு அங்கத்துக்கும் போய் சேர்ந்துடும். அப்போ என்ன அர்த்தம்? வேரில் கொடுக்குற தண்ணி, வேரில் கொடுக்குற உரம் மரம் ஃபுல்லாக போகுதுன்னு என்ன அர்த்தம்? அந்த வேர் மொத்த மரம் ஃபுல்லாக இருக்கு, வியாபிச்சிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த அவ்வியக்தம்னு சொல்லக்கூடிய மூல வேர் அது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த சம்சார விருட்சம் ஃபுல்லாக மரம் வியாபிச்சிருக்கு. யாரு? அவ்வியக்தம், ஈஸ்வரன். மாயோடு சேர்ந்து ஈஸ்வரன் சம்சாரம் ஃபுல்லாக வியாபிச்சிருக்கார். அதுதான் இங்கே சொல்லுது அதஸ்ச மூலானி அனுசந்ததானி. அனுசந்ததானின்னு அர்த்தம் எல்லா உலகங்களிலும் இந்த மூலவேரோட வியாபகம் வந்து பார்த்தீங்கன்னா வியாபிச்சிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த விசேஷமாக இந்த மனுஷலோகத்தில் கருமானுபந்தீனி மனுஷலோகே, இந்த மனுஷலோகத்தில் வந்து ஜீவர்கள் இருக்க ஜீவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா கருமத்தினால் பந்தப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எல்லாம் ஜீவர்கள் எல்லாம் கர்மத்தினால பந்தப்பட்டவர்களாக இருக்கின்றோம். சரி, இந்த கிளைகள்லாம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலையும் கீழையும் கிளைகள்னு சொன்னீங்களே, அந்த கிளைகள் என்ன அப்படின்னா சங்கர பாஷ்யத்தை சொல்கிறாரு, வேற எதுவும் இல்லைப்பா. கிளைகள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேவலோகங்கள்னு இருக்குல்ல, ஈரேழு லோக்கங்கள் தான் கிளைகள். இங்கே கல்பனா வந்து கிளைகள் வந்து ஈரேழு லோக்கங்கள்னு சொல்லிட்டார் பாஷிகர். இந்த கல்பனை இல்லை, என்னது பிரம்மலோகத்திலிருந்து ஆரம்பித்து அத்தல வித்தல சுதல பாதாள தலாத்தல வரைக்கும் பாதாள லோக்கம் வரைக்கும் 14 லோக்கங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 14 கிளைகள் வச்சுங்க. இது மாதிரி கிளைகளை உடையதா வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா துளிர்களை உடையதாக மேலையும் கீழையும் வந்து பார்த்தீங்கன்னா மூலங்களால் அந்த மூலவேர்னால வியாபிக்கப்பட்டதா ஸ்பெஷலாக இந்த மனுஷலோகத்தில் கர்மத்தினால் பந்தப்பட்டதாக இந்த சம்சார விருட்சத்தில் ஜீவர்கள் ஜீவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் 3வது ஸ்லோகம் சொல்றார். நரூபமஸ்யேக ததோபலப்யதே நாந்தோ நச்சாதிர் நச்ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூಢமூலம் அசங்கசஸ்திரேன திருடேன சித்வா நரூபமஸ்யேக ததோபலப்யதே நாந்தோ நச்சாதிர் நச்ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூಢமூலம் அசங்கசஸ்திரேன திருடேன சித்வா. ஆச்சாரியார் இந்த ஸ்லோகத்தோட மீனிங்கை வந்து பார்த்தீங்கன்னா பாஷ்யத்திலேயே ஒரு ஸ்லோகம் சொல்லி முடிச்சிட்டார். பாஷ்யத்தில் நம்ம புராண ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6வது பேஜ் நம்பர் 6 மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதத்து சித்வாச்ச பித்வாச்சுன்னு பாஷிக்காரர் புராண ஸ்லோகம் சொன்னார்ல, அந்த ஏத்தத்து சித்வாச்ச பித்வாச்சுன்ற ஸ்லோகம் தான் இந்த இடத்துல ஸ்லோகமாக கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். நரூபம் அஸ்யேக ததோபலப்யதே அஸ்ய சம்சார விருட்சஸ்ய. இந்த சம்சார விருட்சத்தை இப்போ நம்ம கல்பனை பண்ண மாதிரி வெளியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சாமி மரமே தெரியல, எல்லாம் இந்த மரம் வேப்ப மரம் புளிய மரம் மாமரம் தான் தெரியுது, அரச மரமும் நீங்கள் சொன்ன மாதிரி தெரியலையா சாமி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சம்சார விருட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யாருக்கும் தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த மொத்த என்டையர் 7 லோக்கங்களையும் கிரியேஷன் மொத்தத்தையும் ஒரு சம்சார விருட்சமாக கல்பனை பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டு தானே, நம்மளோட கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி தெரியும்? நமக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்க சின்ன எழுத்தே தெரிய மாட்டேங்குது, இப்படி குத்து பார்க்க வேண்டியது இருக்குது எனக்கெல்லாம், என்னதுன்னு எழுதிருக்கு அப்படின்னு. அப்போ இந்த கண்ணை வச்சுக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்சார விருட்சத்தை பார்க்கணுன்னா முடியுமா? முடியாது.
அப்போ இந்த சம்சார விருட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 லோக்கங்களும் அதுக்கு ஆதாரமாக இருக்கிற ஈஸ்வர தத்துவம் அவ்வியக்தமும் நமக்கு முன்னாடி ஒரு விசுவலைஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். மனக்கண்ணால் தான் பார்க்க முடியும். கல்பனையை வந்து அப்படியே விசுவலைஸ் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்ட கொடுத்து இதெல்லாம் இருக்குது. சம்சார விருட்சம்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து வாட்ஸ்அப்பில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். எனக்கு நிறைய பேர் அனுப்புனாங்க, நான் உங்களுக்கு எல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஆனாலும் வந்து வாஸ்தவத்தில் என்ன பண்ணணும், மனக்கண்ணால் நம்ம பார்க்கணும், நமக்கு புரியணும். எப்படி சுவாமி பார்க்கறது அப்படின்னு கேட்கும்போது, இந்த ந ரூபம் அஸ்ய இக ததா உபலப்யதே, எந்த விதமா இந்த சம்சார விருட்சம் 2 ஸ்லோகங்கள்ல கல்பனை செய்யப்பட்டதோ அந்த விதமா இந்த சம்சார விருட்சம் நம்ம கண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புலப்படுவது இல்லை, பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஆதி இல்லை, அந்தமும் இல்லை, மத்தியமும் இல்லை. பிடிக்கவே முடியாது. இதை எது ஆதின்னு தெரியாது. இந்த சம்சாரத்துக்கு ஆதி தெரியாது. சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் தான் முன்னாடி, நீ தான் முன்னாடி, நான் சொல்கிறது தான் தியரி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியரி சொல்ல வேண்டியதுதான். பிக் பேங் தியரியிலேருந்து ஆரம்பித்து ஏதாவது தியரியாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கன்ஃபார்முக்கு வந்திருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கன்ஃபார்மாக வந்து வர முடியல, நிச்சயமாக ஒரு விஷயத்துக்கு வர முடியல. ஏன் அப்படின்னா, இது வாஸ்தவத்தில் இல்லை. இதுக்கு அந்தம் இல்லை, முடிவும் இல்லை, இதுக்கு ஆதியும் இல்லை. அது மட்டும் இல்லை, நச்ச சம்பிரதிஷ்டா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய மத்திய அவஸ்தையும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சாரியார் சொல்லும் போதே சொல்கிறாரு, திருஷ்ட நஷ்ட ஸ்வரூப்போன்றார் பாஷ்யத்தில். இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்கள் இது அப்படின்னு ஒரு தியரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. எவ்வளோ தியரிஸ் வந்து பிரேக் ஆகிட்டு இருக்கு தெரியுங்களா? முன்னாடியாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியரி நீண்ட காலத்துக்கு அப்புறம் வேற ஒரு சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணுவார். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் R&D வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்க் பண்ணுறாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் பெரிய பெரிய இதில் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. யூரோப் கண்ட்ரீஸ்லாம், அமெரிக்காவில் யூரோப் கண்ட்ரீஸ்லாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நிறைய சயின்டிஸ்ட் வேறு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒரு தியரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து தீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தியரி வந்து பிரேக் ஆகிடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த தியரியும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இல்லை. எத்தனை மணி நேரம் எத்தனை நாள் தான் ஒரு தியரி. இந்த உலகத்தை பற்றி எந்த தியரியாக இருந்தாலும் லைஃப் இல்லை, எதுக்குமே லைஃப் இல்லை. அப்போ அதனால ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சாரியர் பாஷ்யத்தில் சொல்கிறார், இந்த உலகத்துக்கு ஆதியும் அந்தமும் மத்தியமும் இல்லை. மாயாவி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மாயையை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூனையோ ஒரு யானையோ கல்பனை பண்ணுறான் அப்படின்னா, அந்த பூனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா யாரு அப்படின்னு கேட்டாலோ, அந்த பூனை யானைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ டெத்து வரும் அப்படின்னு கேட்டாலோ சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அது தெரிகிற காலத்தில் தெரியுது. மேஜிஷியன் சொல்ல சொல்ல தெரியுது. தோற்றமாக இருக்கிறதுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, மத்தியமும் இல்லை. மனசு நல்லா புரிஞ்சுக்கணும். எது வாஸ்தவமாக இருக்கோ அதுக்கு தான் டேட் ஆஃப் பர்த் இருக்கும், டேட் ஆஃப் டெத் இருக்கும், அது நடுவில் மத்திய அவஸ்தை இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாயாவியோட மாயாஜாலம் மாதிரி இந்த ஜெகத் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுடைய மாயையினால் உண்டானது. அதனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதி அந்தம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. அனாதி அனந்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மத்துக்கும் அனாதி அனந்தம்னு பேர், இந்த மாயா ஜெகத்துக்கும் அனாதி அனந்தம்னு பேர். ஏன் அப்படின்னா ஒன்று பொய், பகவான் சத்தியம், அதனால ஆதி அந்தம் இல்லை அவருக்கு. இந்த ஜெகத்து வந்து பார்த்தீங்கன்னா பொய்யா இருக்கு, அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ந நிரோதோ நச்சோத்பத்திகி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டூக்கிய காரிக்கையாளர் சொல்கிறார், இந்த சம்சாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தியும் இல்லை, இந்த சம்சாரத்துக்கு லயமும் இல்லை. ஏன் அப்படின்னா வெறும் தெரியுது. அப்போ தெரியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆதி அந்தம் தெரிய முடியாது. சயின்டிஸ்ட் என்னதான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், அதனால தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்தீங்கன்னா தொடுவான மாதிரி போயிட்டே தான் இருக்கும். என்னைக்குமே இதோட எண்டுக்கு போக முடியாது. யாராவது சொல்கிறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க, நாங்கள் ஆதி காரணத்தை நோக்கி போகிறோம். ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த உலகம் உண்டாயிருக்கும், எப்படி இந்த உலகம் உண்டாயிருக்கும், அது போயிட்டே இருக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து எண்டு எப்போ ஆகும், இந்த உலகம் எப்போ அழிஞ்சு போகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் போயிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரோட ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு 5000 வருஷங்களுக்கு பின்னாடி அழிஞ்சு போயிடும், இன்னும் ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போயிடும். இது மாதிரி ஒவ்வொருத்தரும்
இந்த உலகம் தோன்றி 400 கோடி வருஷம் ஆச்சு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பில்லியன் வருஷம் ஆச்சு, ஏதோ ஒரு மில்லியன் பில்லியன் எதையாவது கணக்கு சொல்லுங்க. எதையாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கல்பனை. யார்கிட்டையும் எவிடன்ஸே இல்லை. எந்த ரிசர்ச்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனே ஒரு தியரியை கிரியேட் பண்ணி அவனே வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி நடந்தது அப்படி நடந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு தியரியை இது பண்ணி சப்மிட் பண்ணி அதுக்கு ஒரு டாக்டரேட்டும் வாங்கி ஒரு நோபல் பிரைஸும் வாங்கி அவன் பாட்டுக்கு போயிடுறான். யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்தாட்சியே இல்லை இந்த உலகத்தை பற்றி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா ஆச்சாரியார் சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னா சொப்பனத்திற்கு சமமானது. மரீச்சி உதக மேலே வந்து பார்த்தீங்கன்னா 11வது பேஜில் முதல் லைனே அதுதான் எழுதுற. மரீச்சி உதகம்னா காணல் ஜல மாதிரி, சொப்பனம் மாதிரி, மாயா மாதிரி, மாயாவியோட மாயா மாதிரி, கந்தர்வ நகர நம்ம மனோராஜ்யம் பண்ணுறோம்ல, கண்ணை மூடிக்கிட்டு வந்து நம்ம இஷ்டப்படி வந்து ஒரு கல்பனா பண்ணுறோம். அதில் கல்பனையில் சுற்றி திரியிற 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட போயிடும் அப்படியே கல்பனையிலேயே. அது மாதிரி கந்தர்வ நகரம். இதுக்கு சமத்துவாத், இதுக்கு சமமாதான் இந்த லோகம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க லோகம் இருக்கு. நீங்கள் இதுன்னு ஒன்று சுட்டி காட்டும் போது அது மாறிக்கிட்டே இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அப்படி இல்லை. நமக்கு வந்து பாஸ்ட் தெரிய மாட்டேங்குது, ஃபியூச்சரும் நம்ம யாருக்குமே தெரியாது. இப்போ இருக்கிறதையும் சரியாக புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னா இப்போ இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே புரிய மாட்டேங்குது. எது நடக்குது என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. நம்மளா வந்து பார்த்தீங்கன்னா லோக்க விவகாரத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒப்புக்கு எல்லாம் விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எருமை மாடு மாதிரி இருக்கிறதுனால நமக்கு விஷன் சரியாக தெரியல. நமக்கு நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம், ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிறதையே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் சரியாக சொல்ல முடியறதில்ல. ஏன் அப்படின்னா ஆச்சாரியர் நல்ல பாஷ்யம் பண்ணுறாரு. திருஷ்ட நஷ்ட ஸ்வரூப்போ, பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நஷ்டமாயிரதா இருக்கு. நான் சொப்பனம் பார்த்துக்கிட்டே இருந்தேன், திடீர்னு வேக்கப் ஆகிட்டேன். சொப்பனம் எங்கன்னு தேடி பார்த்தா சொப்பன காட்சிகள் எதுவுமே இல்லை. ஒரு மெஜிஷியன் என்ன பண்ணுறான், கண்ணுக்கு முன்னாடி நமக்கு ஒரு காட்சியை காட்டிக்கிட்டு இருக்கும் போதே அதை முடிச்சுட்டு வேற ஒரு காட்சியை காட்ட ஆரம்பிச்சிடறான். கந்தர்வ நகரம் நம்ம மனோராஜ்யம் நம்ம பாட்டுக்கு உட்காந்துட்டு ஏகாந்தமாக உட்காந்துட்டு ஒரு கல்பனா பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இருந்தால் அப்படி இருக்கும், அப்படி இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு டூயிட் சாங் ஆல்ப்ஸ் மலையில் ஏதாவது ஒரு பொண்ணோட வந்து டூயிட் பாடிட்டு இருக்கோன்னு வச்சுங்க. நம்மளை வர பக்கத்தில் வந்து சார் என்ன அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா உடம்புல தொட்டி குலுக்குனாங்கன்னா முடிஞ்சு போகுது. அப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா காணல் ஜலம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போகுது. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே காணல் ஜலம், மாயா காட்சிகள், நம்ம மனோராஜ்யம், இது எல்லாம் எப்படி சொப்பனம் இதெல்லாம் கலைஞ்சி போகுதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்தில் இல்லை. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்ட நஷ்ட சுபாவம். எப்படி நீர்க்குமிழ் இருக்குல்ல, பார்த்துக்கிட்டு இருக்குமே குமிழ் குமிழாக வந்துக்கிட்டே இருக்கு தண்ணிக்கு மேலே பபிள்ஸ், அந்த பபிள்ஸ் தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டமாயிட்டே இருக்கு. இதுக்குள்ளார ஒரு பபிள்ஸோட காலம் எப்படி லைஃப் டைமோ அதான் நீங்களும் நானும். நம்மளோட லைஃப் டைம் என்னது, ஒரு நீர்க்குமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோன்றி மறையிற காலம்தான் நம்மளோட லைஃப் டைம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப காலம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், 100 வருஷம் 50 வருஷம் போச்சு 80 வருஷம் ஆச்சு அப்படின்னு. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. காலத்துக்கு முன்னாடி நீர்க்குமிழ் மாதிரி நம்ம தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சமே நீர்க்குமிழ் மாதிரி தோன்றி மறையுதுன்னு சொல்லுது. அதுக்குள்ளார நம்ம இருக்கிறவங்களாம் கணக்கிலே எடுத்துக்க முடியாது. அப்போ அது மாதிரி சுபாவத்தை உடையது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூபத்தை, இந்த சம்சார விருட்சத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்ம சாஸ்திரத்தில் வர்ணனை பண்ண மாதிரி ஒரு அரசமர் மாதிரி கல்பனையை வந்து நம்ம கல்பனையாக தான் பண்ண முடியுமோ இல்லைய, வெளியில் தெரிவதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டால் அந்தமும் இல்லை, ஆதியும் இல்லை, மத்தியமும் இல்லை. அப்போ என்னது, வெறும் தோற்ற மாத்திரம். அப்படிப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா அஸ்வத்தமேனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அஸ்வத்தமேனம்னா என்ன அர்த்தம், ஏனம் அஸ்வத்தம். இந்த அஸ்வத்தம்னு சொல்லக்கூடியது அஸ்வத்தம்ன்றதுக்கு லட்சணம் சொல்றாரு. ஸ்தாத்தும் என்ன அப்படின்னா ஆச்சாரியார் பாஷ்யத்தில் சொல்லும்போது சொல்றாரு, ஸ்வ அப்படின்னா நாளைன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் டுமாரோ, நாளை. ஸ்வ ஸ்வஹ ந ஸ்வஹ அஸ்வஹ ந ஸ்வ அஸ்வ. அஸ்வ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தா தாத்துவை சேர்த்தீங்க அப்படின்னா ஸ்தாத்தும் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நாளை இருக்குமான்னு தெரியாதது எதுவோ, நாளை இருக்குமான்னு தெரியாது, அதுக்கு பேர் தான் அஸ்வத்தம் அப்படின்னு பேர். இந்த சம்சாரம் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா
நம்ம இந்த ஞானத்தை பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா அனுபூதி ஆகிறோம் அப்படின்னா ஞாத்தே துவைத்தம் ந வித்தியதே. எப்போ அனுபூதி ஆகுதோ அந்த க்ஷணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் இந்த பிரபஞ்சம்னு ஒன்று இல்லாமல் போயிடும். அனுபூதிக்கு முன்னாடி வரைக்கும் தான் நம்ம எல்லா விவகாரங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா நாளை இருக்குமான்னு தெரியாது. இன்னைக்கே ஒருத்தருக்கு ஞானம் பரிபூர்ண ஞானம் வந்துடலாம். அப்ப நாளை இருக்குமான்னு தெரியாததுனால இதுக்கு பேர், இந்த சம்சார விருட்சத்துக்கு பேரு அஸ்வத்தம்னு பேரு. இந்த அஸ்வத்தத்தை என்ன பண்ணணும், இந்த மரத்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபிரூட மூலம். இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனந்த கோட்டி ஜென்மங்களா நம்ம பிறந்து 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 என்ன பண்ணியிருக்கோம், இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சத்தியம் கொடுத்து சத்தியத்துவம் கொடுத்து நல்லா வேர் ஊனி நல்லா திடமா இந்த சம்சார விருட்சம் பெருத்து போயிருக்கு. சுபிரூட மூலம், இதோட வேர் ரொம்ப ஆழமா போயிருக்கு. இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணணும், ஒரே ஒரு சான்ஸ் தான் நமக்கு இருக்கு. அசங்க சஸ்திரேன திருடேன சித்துவா. இதை என்ன பண்ணணும், இது எல்லாம் போய் இப்ப வர்ணனை பண்ணிட்டு இருக்கேன்ல, இதே வர்ணனை தான் வந்து பார்த்தீங்கன்னா மனசுள்ள கொண்டு வரணும். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேல வந்துட்டோமோ அவங்களுக்கு எல்லாம் தெரியணும். இப்ப திரும்பி பாருங்க, மெதுவாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் இது வரைக்கும் 50 வயசை கடந்து வந்தது எல்லாத்தையும் திரும்பி பாருங்கள். ஒரு சொப்பனத்துக்கும் நீங்கள் கடந்து வந்ததுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. நேற்று ராத்திரி நீங்கள் என்ன சொப்பனம் பார்த்தீங்களோ அதை நினைவு கொள்றீங்களோ. நான் நேற்று ஒரு கனவு கண்டஞ்சி, அந்த கனவுல இப்படி இருந்தேன், அங்கே இருந்தேன், அங்கே போனேன், நான் ஒரு சின்ன குழந்தையா இருந்தேன், நான் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஒரு கனவு கண்டேன், எங்கள் அம்மாவோட கை பிடிச்சிட்டு ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு கனவு கண்டேன், எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா என்னை மேலே தூக்கிட்டு ஒரு திருவிழாவுக்கு போன மாதிரி கனவு கண்டேன், நான் வந்து காலேஜ் படிக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஊர் சுற்றுற மாதிரி கனவு கண்டேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட. அப்படின்னு நீங்கள் கனவு கண்டது எப்படியோ இப்போ வேக்கப் ஆனதுக்கு பிறகு வெறும் ஒரே ஒரு பதிவு மட்டும்தான் இருக்கு, வெறும் மெமரி மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்ம 50 வயசு காலமும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கனவு மாதிரி, வெறும் நினைவுல மட்டும்தான் இருக்கு. நாதபுரம் அடிக்கடி சொல்லுவார், வெறும் நினைப்பு மட்டும்தான் சாமிங்க. நல்ல வார்த்தை இல்லை, வெறும் நினைப்பு மட்டும்தான், வேற நினைப்பு கண்ணியமா வேற ஒன்றும் இல்லை, வெறும் நினைப்பு மட்டும்தான். சொப்பனமும் வெறும் நினைப்பு தான், இந்த ஜாகிரதமும் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நினைப்பு மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. மெமரி ரெண்டும் ஒன்று தான், கடந்து போனது. அப்போ இனி வரக்கூடியதா இருக்கட்டும், கடந்து போனது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ அதே மாதிரி தான் இனி வரக்கூடியதும். இப்போ இருக்கக்கூடியதும் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை. அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா அசங்க சஸ்திரேன. அசங்க சஸ்திரம்னு என்ன அர்த்தம், என் கூட எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணாங்க, எல்லாம் போயிட்டாங்களே. திரும்பி பாருங்க, எத்தனை பேர் உங்க கூட ஆரம்பிச்சாங்க சின்ன வயசுலேருந்து, எத்தனை பேர் உங்க லைஃபோட ஆரம்பிச்சாங்க. தாத்தா பாட்டி ஒவ்வொருத்தராக போயிட்டே இருந்தாங்க. தாத்தா போயிட்டாரு, ஒரு சித்தப்பா, ஒரு சித்தப்பா இருந்தார், ஒரு சித்தப்பா போயிட்டாரு, தாத்தா போனாங்க, பாட்டி போனாங்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டியும் போனாங்க, 2 பேர் 4 பேரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் வந்து எத்தனையோ பேர் போயிட்டாங்க. இப்போ சகபாட்டிகளாக இருந்த சாதுக்களே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5-6 வருஷத்தில், ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா போயாச்சு. நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னோட க்ளோஸாக இருந்தவங்கெல்லாம் வரிசையாக போயிட்டு எங்கே போனாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்பனை பண்ணுவோம், எங்கே போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அடுத்த லோகத்துக்கு போயிட்டாங்க, பரலோகம் போனாங்க, இங்கே போனாங்க, அங்கே போனாங்கன்னு. சம்சார விருட்சத்துக்குள்ளார தானே இருக்குது இந்த பரலோகங்களும். கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி மேலே கீழே எல்லா இடத்துக்கு போனாலும் சம்சார விருட்சத்துக்குள்ளார தானே கிளைகளாக இந்த மனுஷலோகம் தேவலோகம் எல்லாம் இருக்குது. இந்த சம்சாரம் எப்படிப்பட்டது, மாயாமயம், யாருக்கும் தெரியவே தெரியாது. எங்கே போனாங்க, எங்கே இருந்து வந்தோம், ஒன்றும் தெரியல. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் வெறும் இல்யூஷன், இதுக்கு அந்நியமாக வந்து ஒன்றுமே இல்லை. இது வெறும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க நஷ்டமாயிட்டே இருக்கிறது. எங்கேருந்து வந்தோன்னு தெரியாது, எங்கே போவோன்னு தெரியாது, இப்போ இருக்கிறதும் நிலை தெரியலை, ஏன் நிற்கிறோம், எதுக்காக நிற்கிறோம், எதுவுமே தெரியல. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அசங்க சஸ்திரேன அப்படின்னா என்ன அர்த்தம், இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொய் அப்படின்னு என்ன பண்ணணும், அசங்கம்னா என்ன அர்த்தம், இதோட எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல். எப்படி சொப்பனத்தில் நமக்கு அட்டாச்மெண்ட் வரமாட்டேங்குதோ அதே மாதிரி மாயா காட்சிகளில் நமக்கு வந்து சத்தியம்ன்ற எண்ணம் வரமாட்டேங்குதோ, எப்படி கந்தர்வ நகரம் நம்மளுடைய மனோராஜ்யம் உண்மைன்னு நம்ம எப்படி நினைக்க மாட்டேன்றோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கைத்தில் தெரிஞ்ச பாம்பு, சிப்பியில் தெரிஞ்ச வெள்ளி, அதே மாதிரி காணல் ஜலம் எப்படியோ அதே மாதிரி இந்த ஜகத்து வந்து பார்த்தீங்கன்னா 100% பொய்.
இந்த தேகமும் இந்த ஜெகத்தும் சத்தியமில்லை, இது மொத்தமும் பொய் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பற்றுதல் இல்லாமல் அசங்க சஸ்திரேன, அசங்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்திரம்னா வால் மாதிரி ஒரு ஸ்வாடு, நல்ல கோடாரி, நல்ல மரத்தை வெட்டுறதுக்கு கோடாரி தானே வேணும், பரசு ஆயுதம், பரசாயுதம். அந்த பரசுவை வச்சுக்கிட்டு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நல்ல கோடாரியை வச்சு ஷார்ப் பண்ணணும். இது அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முண்டக்க உபநிஷத்துல ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. சாமி இப்போ யாராவது கேட்கலாம், சாமி நீங்கள் வெட்டுங்கன்னு சொல்கிறீங்க சாமி, எப்படி சாமி வெட்டுறது அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுர் கிரகீத்வா ஔபனிஷதம் மகாஸ்திரம். முண்டக்க உபனிஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-2-3 பக்கத்தில் போட்டுங்க. ஏன்னா அசங்க சஸ்திரம்னா எப்படி வரும், பற்றுதல் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் சொல்லுது, தனுர் கிரகீத்வா, ஒரு தனுஷ் எடுத்துக்கணும், வில்லு. அந்த வில்லு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா ஔபனிஷதம் மகாஸ்திரம். அந்த அஸ்திரம் எப்படிப்பட்டது அப்படின்னா உபனிஷதத்தினால, இப்ப நாம் சொல்லி கொடுக்கிற வேதாந்தம் இருக்குல்ல, இந்த கீதா வந்து பார்த்தீங்கன்னா உபனிஷதத்தோட சாரம், எசன்ஸ் இது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேதாந்தத்து மூலமா வரக்கூடிய ஞானத்தை கையில எடுத்துக்கிட்டு ஔபனிஷதம் மகாஸ்திரம் ஷரம் யுபாசா நிஷிதம் சந்தயித, நல்ல உபாசனையினால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அம்பை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தீட்டணும். ஆயம்ய தத் கதேன தத் பாவகதேன சேதசா, நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வில்லில் வச்சு, உபனிஷத்துன்ற அந்த வில்லில் வச்சு இந்த அஸ்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், கூர்த்தீட்ட உபாசனையினால கூர்த்தீட்டப்பட்ட இந்த அஸ்திரத்தை அம்பை வச்சு என்ன பண்ண, பாவத்தோடு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற பாவத்தோடு இந்த சித்தத்தினால என்ன பண்ண, லட்சியமா இருக்கிற அந்த பிரம்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. எது வில்லு எது அம்பு, நீங்க வில்லு அம்புன்றீங்க எனக்கு புரியலையே சாமி அப்படின்னா மந்திரமே சொல்லுது, பிரணவோ தனுகு. பிரணவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லு. அந்த வில்லுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைக்கக்கூடிய அம்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷரோ யாத்மா. இந்த அம்பு எது அப்படின்னா, சரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனசு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மனசு தான் அம்பு. அந்த மனசை என்ன பண்ணிருக்கணும், உபாசனையினால நல்லா கூர்த்தீட்டி என்ன பண்ணணும், பிரம்மத்தல் லட்சியம் உச்சியதை. இந்த மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மம் தான் லட்சியம். அந்த பிரம்மத்தை லட்சியமா வச்சுக்கிட்டு அப்பிரமத்தேன வேதவ்யம். அப்பிரமத்தம்னா எந்த ஒரு கவனக்குறைவும் இல்லாம, இந்திரிய பலகீனம் இல்லாம வெளி விஷயங்கள்ல கவனம் கொடுத்துட்டீங்கன்னா இது போயிடும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு என் வேலை இது மட்டும்தான் என் வேலை அப்படின்னு கவனக்குறைவில்லாமல் வேதவ்யம்னா இந்த ஓங்காரத்தினால வந்து ஓங்கார உபாசனையினால நல்ல கவனக்குறைவில்லாம வேதவ்யம் ஷரவத்தன்மையோ பவேத். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அம்பு தன்னுடைய லட்சியத்தோடு ஒன்றிணைகிறதோ அதே போல இந்த மனதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிணைய செய்ய வேண்டும். கிளியரா வந்திருக்கு. அப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு என்னன்னா, அசங்க சஸ்திரேன திருடேன சித்துவா. அசங்க சஸ்திரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அது மட்டும் இல்லை, உபாசனா நிஷிதம், நல்லா கூர்த்திட்டுறது. ஆயுதம் கூரா இல்லைன்னா என்ன ஆகும், இப்போ நம்மள்ட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு தான் ஆயுதம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அசங்கம்ன்றது என்ன தெரியுங்களா, கூர்த்திட்டுனா தான் அசங்கம் ஆக முடியும். அந்த கூர்த்தீட்டில் இப்போ நமக்கெல்லாம் மனசு வந்து இந்த சம்சாரத்தை பொய்ன்னு நம்மளால் வெட்டி வீழ்த்த முடியல. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஆயுதம் நம்ம மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இல்லை. அப்போ ஷார்ப்பாக இல்லை அப்படின்னும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவாக முண்டக்கத்தை சொல்லுது, உபாசா நிஷிதம் சந்தையித. உபாசனையினால நல்லா கூர்த்தீட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏகாகிர புத்தி வர 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 இது எல்லாம் பொய்ன்னு பார்க்குற சாமர்த்தியம் வந்து பார்த்தீங்கன்னா வரும் உங்களுக்கு. நமக்கு உபாசன பலம் இல்லை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா மனசால அசங்கமாக இருந்துக்கிட்டு பற்றுதல் இல்லாமல் இருந்துக்கிட்டு இதை வெட்டி இது பொய்ன்னு தூர போட முடியல நம்மளால. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பிரணவத்தினால என்ன பண்ணணும், உபாசனை பண்ணி 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 கூர்த்தீட்ட வேண்டும். நான் சொல்ல முடியாது, நாதபிரம்ம தமிழா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுல இருந்து எல்லாம் இதோட இதா எனக்கு வரமாட்டேங்குது, டக்குன்னு சம்ஸ்கிருத சிந்தனையா போயிட்டு இருக்க ஒழிய இவர் சொல்ற தமிழ் வரமாட்டேங்குது எனக்கு.
அப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கூர்த்தீட்டி அசங்க சஸ்திரேன, முக்கியமானது அசங்கம். நம்ம வந்து சொல்றோம்ல, பார்ப்பவன் வேறு பார்க்கப்படும் வஸ்து வேறு, பார்ப்பவன் வேறு பார்க்கப்படும் வஸ்து வேறு, திரஷ்டா வேற திருஷ்யம் வேற. எந்த காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் திரஷ்டாவை பாதிப்பதில்லை. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் சயோகம் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாம் நான் என்ன பண்றோம், இந்த தேகத்தை நான் நினைக்கிறோம், என்னுடையது வெளியில இருக்கிறத நினைக்கிறோம், இதற்கு துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்ப முதல் காரியம் என்ன பண்ணணும், முதல்ல விலகி இருந்து பார்க்க ஆரம்பிக்கணும். எல்லாத்தையும் விலகி இருந்து பார்க்கணும். எல்லாத்தையும் இது நான் இல்லைன்னு அதுல இருக்க அட்டாச்மெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும். நம்மளுடைய அனுபவங்கள்ல இருந்து எடுத்துக்கிட்டே வரணும். கடந்து போனது எல்லாத்தையும் திரும்பி பாருங்க. திரும்பி பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா எங்க போச்சு, ஒன்றும் இல்லை, இப்ப கையில ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி ஃபியூச்சரும் இல்லை, பாஸ்டும் நம்ம கையில இல்லை, இப்ப இருக்கு. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கோ வெளியில இருக்கோ அது சத்தியம் இல்லை. இந்த 3 காலத்திலையும் யாரு இருந்தேன் அப்படின்னா நான் மட்டும் தான் இருந்தேன். ஆனா இந்த 3 காலத்திலையும் இருந்த திருஷ்யங்கள் எதுவுமே இல்லை, மாறிட்டே இருக்கு. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சர்வமும் பொய்யானது அப்படின்னு அசங்கத்தோடு, அசங்கம்னா சங்கம் இல்லாமல், பற்றுதல் இல்லாமல், அந்த பற்றுதல் இன்மை அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா கோடாரி, நல்ல கூர்த்திட்டப்பட்ட கோடாரி. அதனால வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா, திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம், பொய் சொப்பனம் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மிச்சமில்லாமல் நன்றாக திருடமா வெட்டி, நல்ல பலமா கோடாரி வச்சு வெட்டி என்ன பண்ணணும் சுவாமி, 4வது ஸ்லோகம் சொல்லுது, ததப்பதம் தத்பரிமார்கிதவ்யம் யஸ்மின் கதான நிவர்த்தந்தி பூயஹ தமேவ சாத்யம் புருஷம் பிரபத்யே யதः பிரவೃತ್ತಿ பிரசுருதா புராணி. ததः பதம் தத்பரிமார்கிதவ்யம் யஸ்மின் கதான நிவர்த்தந்தி பூயஹ தமேவ சாத்யம் புருஷம் பிரபத்யே யதः பிரவೃತ್ತಿ பிரசுருதா புராணி. ததக அப்படின்னா என்ன அர்த்தம், பிறகு வெட்டிட்டு இந்த சம்சார விருட்சத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 காரியம் பண்ணணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இந்த சம்சார விருட்சத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொய்ன்னு சொல்லணும். இதை ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள், நான் என்ன சொல்லுவேன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான்லாம் மகா அயோக்கியன் ஒரு காலத்தில். அப்போ கொஞ்சோண்டு ஆக்டிங் கொடுக்க ஆரம்பித்தேன், நல்லவன் மாதிரி ஆக்டிங் கொடுக்க ஆரம்பித்து நல்லவனாகவே ஆகிட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக், என்ன டெக்னிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதை விரும்புகிறோமோ அதை கொஞ்சம் ஆக்டிங் கொடுக்க ஆரம்பித்தாவே மெதுவாக அதுவும் ஆகிடுவோம். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படி தான். அதனால இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமி எனக்கு இது பொய்யா தெரியலையே எனக்கு அப்படின்னா சும்மாவாது சொல்ல ஆரம்பி. இது சொப்பன மாதிரி, இது பொய் அப்படின்னு. இந்த கோயபல்ஸ் தியரின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இவன்ட்ட ஹிட்லர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டர் இருந்தான், கோயபல்ஸ் அப்படின்னு பேர். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே பொய்யை 1 கோடி முறை சொன்னீங்கன்னா அது உண்மை மாதிரி ஆகிடும், எல்லாம் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு பொய்யுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலிமை இருக்குது அப்படின்னா, ஒரு பொய்யையே 1 கோடி முறை சொன்னீங்க அப்படின்னா அது சத்தியமாயிடும் அப்படின்னு. இப்போ இருக்க மீடியாலெல்லாம் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு பொய்யுக்கே இவ்வளோ வேல்யூ இருக்கு அப்படின்னா நம்ம பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, அப்போ சாஸ்திரம் சொல்கிற அந்த சத்தியத்தை நம்ம ஏன் திரும்ப ஒரு பாவம் பண்ணக்கூடாது? அப்போ சாஸ்திரம் சொல்லுது, சங்கரர் சொல்கிறார், கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், வேதங்கள் எல்லாம் சொல்லுது என்ன அப்படின்னா இது பொய்ன்னு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மெதுவாக நம்மளையே நம்ம மிஸ்மரைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நமக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கமாண்ட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உள்ளுக்குள்ளார. நாம் பார்க்கறதெல்லாம் பொய், சுகமோ துக்கமோ எது வந்தாலும் இது சொப்பனம், இது திருஷ்யம் அப்படின்னு பாவிக்க ஆரம்பிக்கிறது. இந்த பாவிக்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டாத தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அப்பதான் வரும் உங்களுக்கு. நீங்க எல்லாத்தையும் சத்தியத்துவம் கொடுத்துக்கிட்டு இதோட ஒட்டாம இரு, டிட்டாச்மெண்டா இரு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதாந்த சாஸ்திரம் சொல்லாம டிட்டாச்மெண்ட்டை சொல்றாங்க அப்படின்னா அது சம்பவமே இல்லை, மனசுல வச்சுங்க. ஏன்னா ஒன்று சத்தியத்துவம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா மனசு வந்து பார்த்தீங்கன்னா அதை பிடிக்கதான் செய்யும். இதுல இருந்து விலகி இரு அப்படின்னா எப்படி விலகி இருக்கிறது? இந்த தேகம் சத்தியம், இந்த ஜெகத் சத்தியம், எல்லாம் சத்தியம்னா
எப்படி விலகி இருக்க முடியும்? அப்புறம் என்னோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேள்வி வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் டிட்டாச்மெண்ட் வரணும் அப்படின்னா என்னன்னா, இது சொப்பனம், இது சொப்பனம், இது பொய் பொய் பொய்ன்னு இந்த மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லணும். உங்களோட நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போனது எல்லாத்தையும் பாருங்க, எங்கே போச்சு? எந்த உறவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்வதம் இல்லைல்ல. என்னோட தாத்தா பாட்டி எல்லாம் போயிட்டாங்க. என்னோட அப்பா அம்மா உயிரோட இருக்காங்களா இல்லைன்னு கூட எனக்கு தெரியாது இன்னும். அப்போ என்னோட சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் உயிரோட இருக்காங்கன்னு தெரியாது. எல்லாம் போச்சு. என் கூட இருந்தவங்களே எல்லாம் போயிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாங்க தெரியல. இருந்தாங்களே, ஆமாம் இருந்தாங்க, போயிட்டாங்க. இப்போ நம்மளும் என்ன ஆயிடுவோம்? போயிடுவோம். அப்போ வந்து எது உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே உண்மை இல்லை. வாஸ்தவத்தில் எதுவுமே உண்மை இல்லை. இனி ஃபியூச்சர்னு நமக்கு தெரியவே தெரியாது, அதுவும் உண்மை இல்லை. கடந்து போனதும் பொய். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? இது எல்லாம் பொய் 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 பொய்ன்னு சொல்லி இதுல இருந்து டிட்டாச்மெண்ட் ஆகி பிறகு டிட்டாச்மெண்ட் ஆனதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? எவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இதை? ஒரு டைமுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக அகமுகமாக திரும்பணும். என்ன பண்ணணும்? அகமுகமா பதம் தத்து பரிமாறிகித்தவ்யம். தத்தகனா பிறகு இது அசங்கத்தினால இந்த சம்சாரத்தை பொய் பொய் பொய்ன்னு சொல்லி அப்ப கவனம் என்ன ஆகாது? வெளியில போகவே போகாது. எது வரைக்கும் சுவாமி பண்ணணும் அப்படின்னா, இந்த பிராக்டிஸை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இம்பல்ஸ் ரைஸ் ஆகுதுல. நம்ம மெடிடேஷன் பண்ணும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவை சிந்தனை பண்ணணும்ல, ஏதாவது ஒரு ஜபத்தை சிந்தனை பண்ணணும்னு நினைக்கும் போது வெளியில வந்து ஒன்று நிற்கும். டும் டும்னு ரெண்டு ஆடிக்கிட்டு இருக்கோம். வந்து மனசுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் போனது வந்தது எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளார வந்துடும், டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசு ஜபத்தில் நிற்காம தியானத்தில் போகாமல் வெளி விஷய சிந்தனையிலேயே போயிடும், கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் எங்கேயோ போயிடுவோம் ஊர் சுற்றுறதுக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணை மூடி உட்கார்ந்தவன் என்ன பண்ணணும்? சதா பொய் பொய் பொய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா, இந்த அபியாசத்தை நான் டே டு லைஃப்பில் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா இந்த இம்பல்ஸ் ரைஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அடங்கி போயிடும். எந்த வந்து பார்த்தீங்கன்னா எழுச்சியும் எண்ணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகாது. அப்படி உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? இது திருஷ்யம், இது பொய், இது திருஷ்யம், இது பொய்ன்னு எந்த தாட்டு வந்தாலும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டைமில் மனசு என்னாகும்? எந்த விஷய சிந்தனை பக்கமும் போகாமல் நிற்கும். அப்போ என்ன பண்ணணும்? எந்த வெளியிலேருந்து நமக்கு ட்ரபிள் இல்லை அப்படின்னும் போது அகமுகமாக திரும்பி இந்த பிரம்மபுரம் அப்படின்னு, இந்த ஹிருதயத்துக்கு பேர் பிரம்மபுரம்னு பேர். பிரம்ம வாசம் பண்ணுற இடம் பிரம்மபுரம். பகவான் கீதையில் சொல்கிறாரு, அகமாத்மா குடாகேஷக. நான் தான் ஜீவராசிகளோட ஹிருதயத்தில். அகமாத்மா குடாகேஷக சர்வபூத ஆசயஸ்திதக. எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவா இருக்கேன். அப்போ வந்து பரமாத்மா உள்ள இருக்கார். அவர் தான் இந்த மொத்த சம்சாரத்துக்கும் மூல வேர். பரமாத்மா எங்க இருக்கார்? மூல வேர். அவர் ஹிருதயத்தில் இருக்கார். அதனால அவரை தத்து பதம், அவருடைய பதத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தத்து பரிமாறிகித்தவ்யம். அந்த பதத்தை வந்து பார்த்தீங்கன்னா தேடி உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கார் என்னவா இருக்கார் அப்படின்னு அகமுகமா திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அவரை தேடி கண்டடைய வேண்டும், தேடணும். அப்படி தேடினீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க தான் மனசு ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். உள்ள இருக்க ஹிருதயத்துல வந்து சுவாமி பிம்பபூதமா இருக்கிற சுவாமி இருக்கார். நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு டைம்ல என்ன ஆகும்? பிரதிபிம்பமா இருக்கிற இது உள்ளுக்குள்ளா இருக்க பிம்பத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கலந்து விடும். ஏன்னா வேற இல்லை. இந்த உற்பத்தியை சொல்லும் போது எப்படி அக்னியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா தீப்பொறிகள் பறந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த ஜீவராசிகள்லாம் உண்டாச்சுன்னு. அப்போ இந்த தீப்பொறி வந்து பார்த்தீங்கன்னா அக்னியோட ஒன்று சேர்ந்தா என்ன ஆகும்? வேறையா இருக்காது. அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பகவத்கீதையில் ஆச்சாரியர் 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தார். அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த பானையை உடச்சிங்கன்னா என்ன ஆகும்? தண்ணி கீழே போயிடுச்சு. கீழே போச்சுன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் சூரியன் எங்கே போச்சு அப்படின்னா சூரியனையே அடைஞ்சுது. அதே மாதிரி நம்மளுடைய கவனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளி விஷயத்தில் இல்லாமல் போச்சு அப்படின்னா சதா வந்து பார்த்தீங்கன்னா அகம் நோக்கியே உள்ள திரும்பிச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த உலகம்னு ஒன்று இல்லாமல் போய்விடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மத்தையே அடைந்தவர்களாகும். ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலை பிராப்தி பண்ணிடுச்சு. அந்த ஒரிஜினல் தான் பரமபதம். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிம்பமாக இருக்கார், ஆதாரமாக இருக்கார். அவர் அடைஞ்சு யஸ்மின் கதா ந நிவர்த்தந்தி பூயக. எந்த அந்த பிரம்ம தத்துவத்தை அடைந்தவர்கள் திரும்ப வருவதில்லையோ, எந்த தத்துவத்தை அடைந்து இந்த முனிவர்களும் ரிஷிகளும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வருவதில்லையோ, யஸ்மின் கதாகா, எதை அடைந்தவர்கள், சென்றடைந்தவர்கள்,
ந நிவர்த்தந்தி பூயக, திரும்பவும் இந்த சம்சாரத்துக்கு பிறப்பை எடுப்பதில்லையோ, அதுக்கு பேர் தான் தமேவ சாத்தியம் புருஷம், அவன்தான் ஆத்திய புருஷன். எந்த பதம் அப்படின்னா பரமாத்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஆதி காரணம், அவன்தான் ஆதி புருஷன். அந்த ஆதி புருஷன்ட்ட இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா யதக பிரவிற்த்தி பிரசுதா புராணி, எவரிடமிருந்து இந்த சம்சார விருட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டதோ, இந்த சம்சார விருட்சத்துக்கு எல்லாத்துக்கும் ஆதி காரணம் யாரு அப்படின்னா அந்த பரமாத்மா தான். அந்த பரமாத்மாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன், புருஷம் பிரபத்தியே, அந்த பரமாத்மாவை நான் சரணாகதி பண்ணுகின்றேன். பிரபத்தியனா என்ன அர்த்தம், சரணாகதி. எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் கட்டோபனிஷத்துல ஒன்று சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அருமையான மந்திரம் கட்டோபனிஷத்துல இருக்கு. சொல்லும் போதே சொல்லுது கட்டோபனிஷத்துல, எதேவைக ததமுத்திர எதமுத்திர ததன்விக மிருத்யோச மிருத்யுமாப்னோதி ஏயிக நானேவ பஷ்யத்தின்னு ஒரு மந்திரம் இருக்கு. எது வந்து பார்த்தீங்கன்னா அண்டத்தில் இருக்கோ அதுதான் பிண்டத்தில் இருக்கு, எது பிண்டத்தில் இருக்கோ அதுதான் அண்டத்தில் இருக்கு. பிருகதாரண்ய இது கட்டோபனிஷத் மந்திரம். நம்ம சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கோம், இது அப்படியே மந்திரம். இப்போ என்ன பண்ணணும், இந்த சம்சார விருட்சத்தோட ஆதி மூல காரணம் எங்கன்னு நம்ம பார்த்தோம், பரமே சுத்த பிரம்மம். மாயையோட சேர்ந்தா வந்து பார்த்தீங்கன்னா அவ்யக்தம்னு பேரு, ஈஸ்வரன் பேரு. அதுதான் இந்த சம்சாரத்தோட மூல வேர் அப்படின்னு பார்த்தோம்ல. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல கொண்டு வாங்க. தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சுகமா தூங்கினேன். அங்கே நாம ரூபம் இருக்கா, ஏதாவது கேரக்டர் இருக்கா, நாமம் ரூபம் கேரக்டர் ஏதாவது இருக்கா, ஒன்றும் இல்லை, சுத்த நான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சுகமா தூங்குனன்ற பரமஹம்சானந்தான்ற கேரக்டர்லாம் எதுவும் இல்லை, தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, ஒன்றும் இல்லை. நான் சுகமா தூங்குன, வேற ஒன்றையும் அறியவில்லை. அந்த வேற ஒன்றையும் அறியவில்லை தான் அவ்வியக்தம் சொல்ற மாயா. அப்ப இந்த ரெண்டு தத்துவங்களும் சேர்ந்து நம்ம தூக்கத்தில் இருக்கிறது தான் காரண சரீரம்னு பேரு. அப்ப இந்த ஜெகத் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பார்க்கும்போது இருக்கிற ஜெகத்தெல்லாம் 23 தத்துவங்களும் அந்த ஒன்றும் தெரியலன்ற அந்த மாயையிலிருந்து தான் வந்துச்சு இது எல்லாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்துக்கும் மாயாவி யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ள இருக்கிற பரமேஸ்வரன் தான். சுகமா இருக்க சுகஸ்வரூபமா இருக்கிற பகவான் தான் மாயா சக்தியை வச்சுக்கிட்டு இந்த கிரியேஷன் எல்லாம் படைச்சார். அப்போ ஆதி காரணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆத்தியம் புருஷம் எது அப்படின்னா நம்ம தூக்கத்தில் இருந்தமே நான் சுகமா தூங்கினேன், அங்கிருந்து தான் இந்த சிருஷ்டி எல்லாம் உண்டாயிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயோ வெளியில் பார்க்காதீங்க, வெளியில் இருக்கிறது நம்ம தேகத்தில் அப்படியே இருக்குது, பிண்டத்தில் இருக்குது. அப்போ ஹிருதயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் நம்ம இந்த கிரியேஷன் ஸ்டார்ட் ஆகுது, திரும்ப அங்கேயே லயத்தையும் அடையுது. அப்போ ஆத்திய புருஷன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பரமாத்மா நம்மளோட ஹிருதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சதா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்புரிச்சுக்கிட்டு இருக்கார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மொத்த சம்சாரமும் எங்கேருந்து வந்துச்சு, காலையில் அந்த சுவாமிகிட்ட இருந்து தான் இது எல்லாம் வெளிப்பட்டது. இந்த மொத்த ஜெகத்தும் அங்கிருந்து தான் வந்துச்சு, திரும்பவும் அதுக்குள்ளாரியே லயமாயிடும். அப்போ ஆதி புருஷன் இந்த நான் 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 உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சுகமா தூங்குனேன்னு நம்ம சொல்கிறோமே அந்த நான் தான். அதனால என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அந்த ஆத்திய புருஷனை நான் என்ன பண்ணுறேன், பிரபத்தியே அப்படின்னா சரணாகதி பண்ணுகின்றேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பதத்தை அடைந்து ரிஷிமார்களும் முனிவர்களும் திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வரவில்லையோ அந்த பதத்தை என்னுடைய ஹிருதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், தேடி கண்டடைய வேண்டும். அந்த பரமபதம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவானோட பதம். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், சரணாகதி செய்கின்றேன், அவர் தான் ஆதி புருஷன் அப்படின்னு இந்த மந்திரம் முடியுது. மீதி இருக்கிறத நாளைக்கு பார்க்கலாம். 8 ஸ்லோகம் பார்த்தோம் அப்படின்னா 2 நாளில் முடிஞ்சிடும், திரையோதசியோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு சம்சார விருட்சத்துக்காக கொஞ்சம் ஸ்லோவாக நான் போனேன். இது நல்லா புரிஞ்சுங்க, இது எல்லாம் பொய், வேற எதுவும் இல்லை. எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ள திரும்பி உள்ள இருக்க பரமாத்மாவை தரிசனம் பண்ண வேண்டும். அதை பண்ணணும் அப்படின்னா திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வரமாட்டோம். இவ்வளவுதான் விஷயம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண
காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. வேற இது இந்த கல்பனா வந்து எதுக்காக பண்ணப்பட்டதுன்னா ஆரம்பத்திலே சொல்லியாச்சு, வைராக்கியத்துக்கு காரணம். வைராக்கியம் வரணும். விரக்தனானா மட்டும்தான் அனுபூதி பண்ண முடியும். இல்லை அப்படின்னா வெறும் சப்தமாக நின்றோம், அவ்வளோதான். அதனால வைராக்கியம் வரணும். இதெல்லாம் பொய், அப்படி மொத்தமும் பொய். நான்றதை தவிர்த்து மீதி இருக்கிறதெல்லாம் மாயாமயம். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொன்னல, நடிக்கவாவது கற்றுக்கணும். மெதுவாக நடிக்க ஆரம்பிச்சிடும், அது உண்மையாக போயிடும். நம்மளே நம்மளை மெஸ்மரைஸ் பண்ணிக்கணும். வேற யாரும் பண்ண வேணாம், நம்மளே பண்ணிக்கணும். நான் தான் சத்தியம், இதெல்லாம் பொய். நான் தான் சத்தியம், இதெல்லாம் பொய். பார்க்குறவன் தான் சத்தியம், இதெல்லாம் பொய். திரும்ப 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 சொல்ல 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 அது உண்மையாயிடும். அதுதான் பண்ணணும். நாராயண் நாராயண். ஹரிவோம் 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 ஹரிவோம். கடந்து போனதை எல்லாத்தையும் ரீகால் பண்ணுங்க. சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்னெல்லாம் அனுபவிச்சிங்களோ எல்லாத்தையும். அதுக்கப்புறம் நேற்று பார்த்த சொப்பனம், முந்தா நேற்று பார்த்த சொப்பனத்தெல்லாம் திரும்ப ரீகால் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்த சொப்பனத்துக்கும் நீங்கள் கடந்து வந்த லைஃபுக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் பார்த்த சொப்பனத்துக்கும் உங்களோட லைஃப்பில் இது வரைக்கும் நடந்த இன்சிடெண்ட் எல்லாமே மெமரியாக இருக்குது. இதுக்கும் சொப்பனத்துக்கும், நேற்று பார்த்த சொப்பனத்துக்கும் ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கா அப்படின்னா ஒன்றுமே. வெறும் மெமரிஸ் மட்டும். எல்லா மெமரி வெறும் வாசனான்னு பேர். அதுக்கு பேர் வந்து மெமரினா வாசனா, வெறும் வாசனா தான். இதுக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை, சத்தியம் இல்லவே இல்லை. ஒன்றும் சத்தியம் போச்சு.